வேலுண்டு வினையில்லை. வணக்கம். வருகிற மார்ச் 29 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர உள்ளார். இந்த பெயர்ச்சி காலம் ஜூன் 3, 2027 வரைக்கும் நீடிக்கும். கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகும்போது மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறது. அப்பொழுது விரய சனியாகும். தன்னுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடம், தன்னுடைய இடம், தன் ராசிக்கு 2வது இடம், இவை மூன்றுமே சனி பயிற்சி காலங்கள். முதல் 2.5 வருடங்கள் விரய சனியாகவும், அடுத்த 2.5 வருடங்கள் ஜென்ம சனியாகவும், அடுத்த 2.5 வருடங்கள் பாத சனியாகவும் நடக்கும். மீன ராசியில் பெயரும்போது மேஷ ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி, அப்போது விரய சனி. மேஷ ராசி முதல் சுற்று சனி என்றால் சிறு வயதிலேயே சனி பயிற்சி நடக்கும். அக்காலம் மிக சோதனைக்குரிய காலமாக இருக்கும். 27 வயசுக்கு மேல் வரும்போது தான் 2ஆம் சுற்று ஆகும். 2ஆம் சுற்றில் சுப விரயமாகும். சுப விரயம் என்றால் வீடு கட்டுதல், பிள்ளைகளுக்கு வரன் அமைதல், கல்யாணம், சீமந்தம், வளைகாப்பு, பிள்ளை பேறு எல்லாமே சுப விரயம்தான். சுப விரயம் என்றால் பணம் செலவு செய்தல், நல்ல காரியங்களுக்காக செலவு செய்தல் எல்லாமே சுப விரயத்தில் சேரும். 3ஆம் சுற்றில் உள்ள சனி பயிற்சி உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு, வயதானால் வரும் தளர்ச்சி, அதனால் ஏற்படும் உடலில் ஏற்படும் கோளாறுகள், இவை எல்லாமே 3ஆம் சுற்றில் நடக்கும். 7.5 சனி 2வது சுற்றுக்கு வரும்போது பொங்கு சனியாக மாறும். அப்போது சுப விரயங்கள் நடக்கும். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு மற்றும் பிரிந்திருத்தல். சனி வேலை பளுவை கொடுப்பார். எல்லா சூழ்நிலையிலும் இவர்களுக்கு நிதானம் தேவைப்படும். கவனமாக இருக்க வேண்டும். சனி என்றாலே சோதிக்கும் கிரகம். ஆதலால் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். 3ஆம் சுற்றில் 60 வயதுக்கு மேல் நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அந்த காலகட்டத்தில் அடுத்தவரை நம்பி வாழக்கூடாது. மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் மனோதிடமும் பெற்றவர்களாக இருப்பார்கள். மேசராசிக்குரிய குணங்களான அவசரம் மற்றும் படபடப்பு இருக்கக்கூடாது. ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். சனி ஆயுள்காரகன். ஈஸ்வர பட்டம் பெற்ற இவர் ஒருவரை சனி வலுத்தவர்களை உறவுகளை பிரித்து தனிமையில் வாழ்வார்கள். சனி பயிற்சி நடக்கும் காலங்களில் எளிமையாக, உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சனீஸ்வரனால் ஒன்றும் செய்ய முடியாது. தான் என்ற ஆணவமும் கர்வமும் கொண்டவரைத்தான் சனி கஷ்டப்படுத்துவார். யார் தப்பு செய்தாலும் நேர்மையாக தண்டிப்பார். சனீஸ்வர பகவான் வைராக்கியம் மிகுந்தவர். அப்படிப்பட்ட சனி பகவான் நேர்மையானவர்களையும் ஒழுக்கமானவர்களையும் தண்டிக்க மாட்டார். சனி கிரகம் நீதிமான். சனி நடக்கும் காலத்தில்தான் இன்னார் இப்படி என்று முகத்திரையை கிழித்து விடுவார். நல்லது எது, தீயது என்று நம்மால் பகுத்துரைக்க முடியும். அதனால் சனி நல்லது தான் செய்வார். அதனால் சனி பயிற்சியை கண்டு மேச ராசியினர் அஞ்ச வேண்டாம். அவரவர் செய்யும் வேலையை செவ்வனே செய்தால் போதும். அதுவும் பொறுமையாக இருக்க வேண்டும். மனிதர்களின் மதிப்பு மற்றும் பணத்தின் மதிப்பு அந்த சனிப்பயிற்சி காலங்களில் தான் நமக்கு நன்றாக புரியும். சனி பகவான் ஒரு கருணை கடவுள். அதனால் சனிப்பயிற்சி காலங்களில் ஏழை எளியோருக்கு உங்களால் முயன்ற பொருளுதவியை செய்யுங்கள். அதுவும் இல்லை எனில் வறியவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். சனி பகவான் மேன்மையான மக்கள், ஒழுக்க சீலர்கள், கற்புடை மாந்தர்களை ஒருபோதும் துன்புறுத்த மாட்டார். ஒழுக்க நெறி மாறி இருப்பவர்களுக்குத்தான் துன்பங்களை கொடுப்பார். மேசராசிக்காரர்கள் அகலக்கால் இந்த காலகட்டங்களில் அகலக்கால் வைக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதிலும் பண முதலீடு செய்யக்கூடாது. இந்த சனிப்பயிற்சியினால் வரும் கஷ்டங்களை தவிர்க்க துப்புரவு தொழிலாளர்கள், செருப்பு தைக்கும் தொழிலாளிகள், ஊனமுற்றோர் முதலியோருக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யும்போது சனி பகவான் மனம் குளிர்ந்து கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து விநாயகருக்கு நல்லெண்ணெயில் விளக்கேற்றி அருகம்புல் சாற்றி வழிபட சனியின் கெடுபலனிலிருந்து தப்பித்தில்
தப்பித்து வாழ்வில் மேன்மை பெறலாம். நன்றி, வணக்கம்.